புதுச்சேரி சட்டப்பேரவையில் நடைபெற்று வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரை அரசு பள்ளி மாணவ மாணவிகள் நேரில் வந்து பார்வையிட்டனர். பாஜக தலைவரைப் போல சபாநாயகர் செல்வம் செயல்படுவதாக கூறி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ரா. சிவா தலைமையில் புதுச்சேரி சட்டப்பேரவையில் இருந்து திமுக, காங்கிரஸ் சட்டமன்றத்தில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் புதுச்சேரியின் முதலமைச்சருமான மக்கள் முதல்வர் என்ஆர் ஐயா அவர்களின் பிறந்தநாள் விழா 4/8/2024 அன்று நடைபெற்றது. லாஸ்பேட்டை சிவசுப்பிரமணியம் கோவிலில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவர்களின் 75வது பிறந்தநாள் நந்தா ஸ்ரீதர் மற்றும் பூவர் ராகவன் தலைமையில் தங்கத்தேர் இழுத்து பக்தர்களுக்கான பிரசாதம் அன்னதானம் வழங்கப்பட்டது. முக்கிய செய்தி: புதுவையின் எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் கல்வி குழுமம் 50% கட்டண சலுகை அறிவித்துள்ளது. 10வது மற்றும் 12வது தேறிய அல்லது தவறிய மாணவர்களுக்கு 1, 2 மற்றும் 3 வருட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்களுக்கு 50% சிறப்பு கட்டண சலுகை. டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், டிப்ளமா இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், F&B சர்வீஸ், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி, BSc மற்றும் Bachelor of Work in Hotel Management and Catering Technology ஆகியவை சிறப்பான முறையில் கற்பிக்கப்படுகிறது. படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பு. அனைவருக்கும் இங்கிலீஷ், ஹிந்தி மற்றும் பிரெஞ்சு வகுப்புகள் இலவசமாக கற்பிக்கப்படுகிறது. அனுபவமிக்க ஆசிரியர்கள், சிறந்த ஆய்வுக்கூடங்கள், ஹாஸ்டல் வசதி, வங்கி லோன் வசதியும் உள்ளது. படித்து முடித்தவுடன் துபாய், சிங்கப்பூர், மலேசியா, குவைத் போன்ற வெளிநாடுகளில் 100% வேலைக்கு உத்தரவாதம் அளிக்கிறது. புதுவையின் சிறந்த கேட்டரிங் கல்லூரிக்கான 10 முறை விருது பெற்ற ஒரே நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அரிய வாய்ப்பை மாணவர்களும் பெற்றோர்களும் பயன்படுத்திக் கொள்ள எய்ம்ஸ் கல்வி குழுமம் அன்போடு அழைக்கிறது. பாராமெடிக்கல் மற்றும் நர்சிங் படிப்பிற்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. எய்ம்ஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், திருவள்ளுவர் சாலை, பிள்ளைத்தோட்டம், சண்முகா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. செல் 9600421333. புதுச்சேரி சட்டப்பேரவையில் நடைபெற்று வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரை அரசு பள்ளி மாணவ மாணவிகள் நேரில் வந்து பார்வையிட்டனர். புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த 31ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. தொடர்ந்து 2ஆம் தேதி 12,700 கோடிக்கு பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்தார். அதனைத் தொடர்ந்து சபையை இன்று காலை வரை சபாநாயகர் செல்வம் ஒத்திவைத்தார். இதையடுத்து இன்று காலை 9:30 மணிக்கு 4ஆம் நாள் கூட்டம் தொடங்கியது. இதில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவித்தும் பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இன்றைய சட்டப்பேரவை நிகழ்வுகளை புதுச்சேரி சுசிலாபாய் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் மற்றும் வஉசி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் நேரில் வந்து பேரவை நிகழ்வுகளை பார்வையிட்டு குறிப்பு எடுத்தனர். பாஜக தலைவரைப் போல சபாநாயகர் செல்வம் செயல்படுவதாக கூறி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ரா. சிவா தலைமையில் புதுச்சேரி சட்டப்பேரவையில் இருந்து திமுக, காங்கிரஸ் சட்டமன்றத்தில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரின் 4வது நாளான இன்று ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பேசிய காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், புதுச்சேரிக்கு பிரதமர் மோடி கூறிய திட்டங்கள் எதுவும் நிறைவேற்றவில்லை, அதேபோல் மாநில அந்தஸ்து பெறவில்லை என பேசினார். அப்போது குறுக்கிட்ட பாஜக அமைச்சர் நமச்சிவாயம், பிரதமர் மோடி கூறியது போல புதுச்சேரியை பெஸ்ட் புதுச்சேரியாக மாற்ற அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்படுகிறது என தெரிவித்தார். மேலும் மாநில அந்தஸ்து தொடர்பாக சபாநாயகர் செல்வம் பேசுகையில் 12 முறை காங்கிரஸ் ஆட்சியில் ஏன் மாநில அந்தஸ்து பெறவில்லை என கேள்வி எழுப்பினார். அப்போது எதிர்க்கட்சித் தலைவர் ரா. சிவா குறுக்கிட்டு, நீங்கள் சபாநாயகர், ஆனால் பாஜக கட்சிக்காக பாஜக தலைவரை போல பேசுவது தவறு என சுட்டிக்காட்டியும் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை பேச விடாததை கண்டித்தும் எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜி, மணிபால், கென்னடி, செந்தில்குமார், சம்பத், ஞாக தியாகராஜன் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், ரமேஷ், பரமபத் ஆகியோர் வெளிநடப்பு செய்தனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் புதுச்சேரியின் முதலமைச்சருமான மக்கள் முதல்வர் என்ஆர் ஐயா அவர்களின் பிறந்தநாள் விழா 4/8/2024 அன்று நடைபெற்றது. அதனை முன்னிட்டு 3/8/2024 அன்று மாலை 7 மணியளவில் மறைமலையடிகள் சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு பாதாள பொன்னியம்மன் ஆலயத்தில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானமும், 300க்கும் மேற்பட்ட தாய்மார்களுக்கு புடவைகளும், ஆட்டோ ஓட்டும் தோழர்களுக்கு சீருடைகளும் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் மாண்புமிகு மக்கள் முதல்வர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார்.
இந்த நிகழ்ச்சியில் மாண்புமிகு துணை சபாநாயகர் ராஜவேலு, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், லட்சுமிகாந்தன் அவர்கள், அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலர் ஜவஹர் அவர்கள், அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஓம் சக்தி ரமேஷ் அவர்கள், என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மகளிர் அணியினர், மாநில நிர்வாகிகள், தொகுதி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் என்று அனைவரும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியினை உப்பளம் சட்டமன்ற தொகுதி தலைவர் டாக்டர் பி பாஸ்கர் அவர்கள் தனது சொந்த செலவில் செய்திருந்தார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மாணவர்களே, வெளிநாட்டில் நட்சத்திர ஹோட்டல்களில் பணிபுரிய விருப்பமா? ஆஸ்திரேலியா, மலேசியா, சைனா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் ஸ்டார் ஹோட்டல்களில் பணிபுரிய வேலை வாய்ப்பினை வழங்குகிறது எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். எங்கள் கல்லூரியின் சிறப்பம்சங்கள்: நவீன முறையில் எளிதாக பயில ஸ்மார்ட் டிஜிட்டல் கிளாஸ் ரூம், லேப் வசதி, மாணவர்களின் திறன் மேம்பட இலவசமாக ஆங்கிலம், பிரெஞ்சு, ஹிந்தி போன்ற வகுப்புகள், வேலை வாய்ப்பு உத்தரவாதத்துடன் கூடிய தரமான ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள். மாணவர்கள் பயிலும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி தருகின்றோம். இதன் மூலம் ஹோட்டல்களில் வேலை புரிய உங்கள் தகுதி மற்றும் திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளலாம். புதுவையிலே எங்கள் கல்லூரியில் தான் மிக குறைந்த கட்டணத்தில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. மாணவர்களே, கவலை வேண்டாம். எய்ம்ஸில் பயின்றால் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு உறுதி. Diploma in Hotel Management Technology, Hotel Management, Food Production, F&B Service, Bakery and Confectionery, Carving and Diploma in Marine Hotel Management. Ames Institute of Hotel Management Studies, number 514, Airport Road, opposite to Navalan Nerinjarian High Secondary School, Lofbeth, Pondicherry. For admission, contact 9600421333. லாஸ்பேட்டை சிவசுப்பிரமணியம் கோவிலில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவர்களின் 75வது பிறந்த நாள் நந்தா ஸ்ரீதர் மற்றும் பூவர் ராகவன் தலைமையில் தங்கத்தேர் இழுத்து பக்தர்களுக்கான பிரசாதம் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சந்திரலிங்கம் மற்றும் மணி ரேவதி பார்க்கணும் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், மகளிர்கள், கோவில் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பு பூஜையுடன் தங்கத்தேர் இழுத்து முதல்வரின் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் உள்ள புனித ஜான்மரி வியானி ஆலய ஆடம்பர தேர்பவனியில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ரெயின்போ நகர் பகுதியில் புனித ஜான்மரி வியானி ஆலயத்தில் ஆண்டு பெருவிழா கடந்த ஞாயிற்றுக்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முக்கிய நிகழ்வான ஆடம்பர தேர்பவனி நேற்று நடைபெற்றது. முன்னதாக திருப்பலி நடத்தப்பட்டது. இதில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கத்தின் நேர்முக உதவியாளர் வினோத் உள்ளிட்ட திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியின் 75வது பிறந்தநாள் விழா என்ஆர் காங்கிரஸ் மாநில செயலாளர் பல்வேறு பொருட்களை வாரி வழங்கி சீர்வரிசையாக கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து ஆசி பெற்றார். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி 75வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அரசியல் பிரமுகர்கள், அவரது ஆதரவாளர்கள் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக என்ஆர் காங்கிரஸ் மாநில செயலாளர் வெற்றிவேலா குரூப்ஸின் நிறுவனருமான SS அழகு என்கின்ற அழகானந்தம் தலைமையில் முதல்வரை சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து பொன்னாடை அணிவித்து பிரம்மாண்ட உலர்பழங்கள், நட்ஸ், 50 ரூபாய் பணக்கூடை, ஏலக்காய் மாலை, முந்திரி மாலை, பிஸ்தா மாலை, பிரம்மாண்ட மூலிகை குச்சியிலால் நாற்காலி, பூக்கூடை, பழக்கூடை உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை பிறந்தநாள் சீர்வரிசையாக வழங்கி வாழ்த்து தெரிவித்து ஆசி பெற்றார். இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் சுமார் 200க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு பட்டு புடவைகளை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். தொடர்ந்து ஏழை குடிமகனுக்கு தள்ளுவண்டி வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் சுமார் 500க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பாலு ஹரி பில்டர்ஸ் பாலகிருஷ்ணன், சுகுமார், ஹரிகிருஷ்ணன், விடிஎல் சபரி, மனோஜ், அமேசான் சிவா, பவர் சைன் டெக்னாலஜிஸ், அருண்ராஜ், பிருத்திவிராஜ், தென்னரசன், அம்மன் ஸ்கிரீன் பிரபாகரன், மாணிக்க செட்டியார் நகர் நாகராஜ் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சட்டப்பேரவையில் நடைபெற்று வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரை அரசு பள்ளி மாணவ மாணவிகள் நேரில் வந்து பார்வையிட்டனர். பாஜக தலைவரை போல சபாநாயகர் செல்வம் செயல்படுவதாக கூறி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ரா சிவா தலைமையில் புதுச்சேரி சட்டப்பேரவையில் இருந்து திமுக, காங்கிரஸ் சட்டமன்றத்தில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் புதுச்சேரியின் முதலமைச்சருமான மக்கள் முதல்வர் என்ஆர் ஐயா அவர்களின் பிறந்தநாள் விழா 4/8/2024 அன்று நடைபெற்றது. லாஸ்பேட்டை சிவசுப்பிரமணியம் கோவிலில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவர்களின் 75வது பிறந்த நாள் நந்தா ஸ்ரீதர் மற்றும் பூவர் ராகவன் தலைமையில் தங்கத்தேர் இழுத்து பக்தர்களுக்கான பிரசாதம் அன்னதானம் வழங்கப்பட்டது.